பப்ளூ கார்ட்டூன் டிவி. கடற்கரைக்கு பக்கத்தில் ரொம்பவே உடஞ்சி போய் பாழடைஞ்ச வீடு ஒன்று இருந்தது. அந்த வீட்டில் ஒரே ஒரு எறும்பு மட்டும் வாழ்ந்து வந்தது. அந்த எறும்போட பேர் சிண்டு. அந்த எறும்பு யாரும் இல்லாததுனால பிச்சை எடுத்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வந்தது. அம்மா, அப்பா, நீங்கள் 2 பேரும் என்னை குழந்தையா இருக்க சொல்லவே விட்டுட்டு கடவுள்கிட்ட போயிட்டீங்க. இருந்தாலும் நான் யாருக்கிட்டேயும் போயிட்டு உதவி கேட்காம சொந்த காலில் நின்று பிச்சை எடுத்துட்டு வாழ்ந்துட்டு வரேன். இன்றைக்கும் என்னுடைய தொழிலில் நிறைய பணம் வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சிண்டு தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டு தட்டு எடுத்துட்டு பிச்சை எடுக்க கிளம்புச்சு. அம்மா, தாயே, எனக்கு பிச்சை போடுங்க, நான் சிண்டு வந்திருக்கேன் அப்படின்னு அதனுடைய கனிவான குரலால் அந்த வீட்டு முதலாளியை பணிவாக கூப்பிட்டது சிண்டு. சிண்டுவோட குரலை கேட்டு அந்த வீட்டில் இருந்த ஒரு பணக்கார பெண்மணி வெளியே வந்தவங்க தன்னுடைய கையில் இருந்த நாணயத்தை எடுத்து சிண்டுவோட தட்டில் போட்டாங்க. அந்த பெண்மணி கொடுத்த யாசகத்தை வாங்கிக்கிட்டு சிண்டு அடுத்த தெருவில் இருக்க ஒரு சின்ன பையன் வீட்டு முன்னாடி போயிட்டு யாசகம் கேட்டது. அந்த பையனும் பணத்தை கொடுத்தான். பகல் முழுவதும் அந்த கிராமத்தில் இருக்க மக்கள்கிட்ட யாசகம் பெற்ற சிண்டு மாலை நேரத்தில் தன்னுடைய வீடு திரும்ப ஆரம்பிக்கும். சிண்டுவோடைய வீடு அந்த கிராமத்துல இருந்து ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால சிண்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ளவே இரவு நேரம் வந்துடும். சிண்டு வீட்டுக்கு வந்த உடனே முதல் வேலையாக அன்னைக்கு நாள் முழுவதும் பெற்ற யாசக பணத்தை ஒரு பையில் கட்டி வைக்கிறது வழக்கமாக வச்சுட்டு இருந்தது. சிண்டுவோடைய அப்பா அம்மா சின்ன வயசுலேயே தவறி போனதுனால சிண்டுவுக்கு அந்த அளவுக்கு படிப்பறிவுன்றது ரொம்பவே கம்மியாக இருந்தது. சிண்டு கொண்டு வந்த பணப்பைகளை எல்லாம் அலமாரியில் வச்ச உடனே அதில் எத்தனை பைகள் இருக்குன்னு சொல்லிட்டு எண்ணது. சிண்டு பணப்பைகளை எல்லாம் வச்சுட்டு நல்லா நிம்மதியாக தூங்க ஆரம்பிச்சது. அடுத்த நாள் காலையில் சூரியன் உதிக்க ஆரம்பித்த உடனே சிண்டு தன்னுடைய யாசகம் செய்கிற வேலையை ஆரம்பிச்சது. சிண்டு வழக்கம் போல் அந்த பணக்கார பெண்மணிக்கிட்டேயே போயிட்டு யாசகம் கேட்டது. அந்த பெண்மணியும் சிண்டுவுக்கு நாணயத்தை கொடுத்தாங்க. மறுபடியும் சிண்டு அந்த பையன்கிட்ட போயிட்டு யாசகம் கேட்டது. அந்த குட்டி பையனும் சிண்டுவுக்கு யாசகம் கொடுத்தான். சிண்டு அந்த பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து அந்த பணத்தை எல்லாம் ஒரு பையில் கட்டி வீட்டு அலமாரியில் வச்சுட்டு வழக்கம் போல் தூங்க ஆரம்பிச்சது. சிண்டு எறும்பு சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு நாள் இரவு சரியான மழை பெய்ய ஆரம்பிச்சது. மழை விடாமல் இரவு ஃபுல்லாக பெஞ்சதுனால கடலில் நீரோட்டம் அதிகமானது. கடலில் சுனாமி வந்ததுனால சிண்டு வாழ்ந்து வந்த வீட்டில் காற்றழுத்தத்தினால அங்கங்கே பிளவுகள் ஏற்பட ஆரம்பிச்சது. வீட்டில் மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் இருந்த மர சாமான்கள்லேயும் பிளவுகள் ஏற்பட்டது. அன்னைக்கு நடந்த இயற்கை சீற்றத்தினால சிண்டுவோட வீட்டில் இருந்த எல்லா பொருளும் உடஞ்சிடுச்சு. அந்த வீட்டில் இருக்க சுவற்றோடைய துவாரம் வழியாக ஒரு எலி தினந்தோறும் சிண்டு வச்சிருக்க பண அலமாரிக்கு வந்து பணத்தை எடுத்துகிட்டு போகிறது வழக்கமாக வச்சுட்டு இருந்தது. வர வர இந்த பிச்சைக்காரன் எறும்பு சீக்கிரமாக பணத்தை கொண்டு வந்து வைக்கவே மாட்டேன்றான். இவ்வளோ நேரம்தான் இந்த பணத்துக்காக கண்ணை முழிச்சிட்டு உக்காந்துட்டு இருக்கிறது. எனக்கு வேற பிபி சுகருன்னு இருக்குது. சரி, அந்த எறும்பு பையன் கண்ணு முழிக்கிறதுக்குள்ள இந்த பையில் இருக்க பணத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு கட்டி வச்சிடலாம். அப்போ தான் அந்த முட்டாள் எறும்புக்கு கணக்கு தெரியாது. எலி அந்த 3 பையில் இருந்த பணத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தது. இந்த முட்டா பையன் எறும்பு ஒழுங்காக பிச்சை எடுக்கல போல, அதான் கலெக்ஷன் ரொம்ப குறைவாக இருக்குது. இவனையே நம்பி வாழ்ந்துட்டுருக்கனே, என் வாழ்க்கை என்ன ஆகுறது? வீட்டில் ஏசி வேற சரியாக வேலை செய்யலை. அடுத்த மாதம் புது ஏசி வாங்கலான்னு பார்த்தேன். சரி, கிடைச்சது வரைக்கும் லாபம் தான். அவன் எழுந்துக்கிறதுக்குள்ளே இங்கேருந்து போயிடணும். இந்த ஜில்ஜில் ராணி எலி இரவு நேரத்தில் சிண்டுவோட வீட்டுக்கு வந்து அது பகலெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச யாசக பணத்தை திருடிட்டு போகிறது பழக்கமாக வச்சுட்டு இருந்தது. சிண்டு என்னதான் பணத்தை எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அதனுடைய பணத்தை எல்லாம் ஜில்ஜில் ராணி டிவி, ஏசி, பாப்கார்ன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தது. நான் அப்போவே சொன்னேன் அந்த பாப்கார்ன் விற்கிற பையனுக்கு, பாப்கார்னில் சீஸ் அதிகமாக போடுறான்னா உப்பு அதிகமாக போட்டு வச்சிருக்கான். இந்த உப்பு பிடிச்ச பாப்கார்னை யார் சாப்பிடுவா? சரி, நாளைக்கு காலையில் முதல் வேலையாக இந்த உப்பு பிடிச்ச பாப்கார்னை அந்த எறும்புக்கு எடுத்துகிட்டு போய் வச்சிட வேண்டியது தான். அப்போ தான் ஒரு பிச்சைக்கார எறும்புக்கு சாப்பாடு போடுற புண்ணியம் எனக்கு கிடைக்கும். இப்படியே ஜில்ஜில் ராணி பாவம் அந்த அப்பாவி எறும்பு சிண்டுவோடைய காசையெல்லாம் வீணாக்கிட்டு வாழ்ந்து வந்தா. வழக்கம் போல் அடுத்த நாள் காலை விடிஞ்சது. சிண்டு பிச்சை எடுக்கிறதுக்காக அன்றைக்கி வேறொரு கிராமத்துக்கு போனது. அப்போது வழியில் ஒரு குருவி மயங்கி விழுந்து கிடந்ததை பார்த்தது. உடனே சிண்டு தன்னுடைய பையில் இருந்த தண்ணி பாட்டிலை எடுத்து அதில் இருந்த தண்ணியை எடுத்து குருவி மேலே தொளிச்சு குருவியை ரொம்ப நேரமாக எழுப்பினது. மயக்கம் தெளிஞ்ச குருவி எழுந்து நின்னது. யார் நீங்க? எதுக்காக இங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருக்கீங்க? இந்த வழியில நான் ரொம்ப நாள் போயிருக்கேன், ஆனா உங்களை ஒரு முறை கூட பார்த்தது இல்லையே.
என் பேரு வாணி. நான் இந்த காட்டுக்கு பின்னாடி இருக்க கிராமத்துல தான் வாழ்ந்துட்டு வரேன். எனக்கு அப்பா அம்மான்னு யாரும் கிடையாது. எனக்கு எல்லாமே என் தம்பி சுப்பு தான். அவன் தான் என்னை இவ்வளோ நாளா ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காலை நேரத்துல அவன் பக்கத்துல இருக்க சந்தைக்கு போகும்போது அவனுடைய கால் மேல வண்டி ஏறி அவனுடைய எலும்பு முறிஞ்சிடுச்சு. என் தம்பி சுப்புவோடைய மருத்துவ செலவுக்காக எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதுக்காக தான் இந்த காட்டுல இருக்க மரங்களை எல்லாம் வெட்டி சந்தையில கொண்டு போய் விற்கிற வேலையை கொஞ்ச நாளா செஞ்சுட்டு வரேன். இந்த வேலை புதுசுன்றதுனால நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. சரி வாணி, நீ கவலைப்படாத. உன் தம்பி சுப்புக்கு ஒன்றும் ஆகாது. அப்படின்னு சிண்டு குருவிகிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுச்சு. சிண்டு அன்னைக்கு இரவு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வழக்கம் போல் தூங்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் சிண்டுவுக்கு சரியாக தூக்கன்றது வரலை. தூக்கம் வராமல் எவ்வளோ நேரம் படுத்துட்டு இருக்கிறதுன்னு யோசிச்சு சிண்டு ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருந்தது. மறுநாள் காலையில் சூரியன் உதிச்ச உடனே சிண்டு அலமாரியில் இருந்த ஒரு பணப்பையை மட்டும் தன்னுடைய கையில் எடுத்து வச்சுக்கிட்டது. நான் நேத்து இந்த பையில பணத்தை போட்டு வைக்கும்போது இதனுடைய எடை அதிகமா இருந்த மாதிரி இருக்கு. ஆனா இந்த பையோட எடை குறைஞ்ச மாதிரியே இருக்கே. ஒன்றும் புரியல. அப்படின்னு சிண்டு மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு பணப்பையை எடுத்துக்கிட்டு நேத்து வந்த அதே காட்டு வழி பாதையில நடந்து வந்தது. வர வழியெல்லாம் நேத்து பார்த்த அந்த வாணிக்குருவி எங்க இருக்குன்னு தேடி பார்த்தது. ஆனா அது எங்க இருக்குன்னு தெரியாததுனால அங்க நின்றுட்டு இருந்த குரங்கு கிட்ட போயிட்டு உதவி கேட்டது. நீ சொல்றல்லப்பா அந்த குருவிய நான் இந்த காட்டுக்கு பின்னாடி இருக்க இருண்ட காட்டுக்கு போற வழியில பார்த்தேன்பா. அந்த காட்டுல விலங்குகள் நடமாட்டம்னு எதுவும் கிடையாது. அந்த காட்டுல தான் அந்த குருவி மரம் வெட்டிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். நீ வேணா அங்க போயிட்டு பாருப்பா. நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி குரங்காக்கா. நீங்க பண்ண உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். வாணி குரங்குக்கு நன்றியை சொல்லிட்டு எறும்பு அந்த இருண்ட காட்டுக்கு கிளம்பி போச்சு. வாணி அந்த இருண்ட காட்டுல தனியா மரத்தை வெட்டிட்டு இருந்தா. வாணி மரம் வெட்டுறத தூரத்துல இருந்து பார்த்த சிண்டு எறும்பு, ஏ வாணி, உன்னை நான் இவ்வளோ நேரமா தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன்னு தெரியுமா? சரி சரி, உனக்கு பண தேவை இருக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்காக இதுக்கு மேல நீ இந்த இருண்டு காட்டுக்கெல்லாம் வந்து மரத்தை வெட்டாத. நான் சேமிச்சு வச்ச பணத்திலிருந்து உனக்கு கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன். நீ இது உன் தம்பி சுப்புவோட மருத்துவ செலவுக்கு பயன்படுத்திக்கோ. அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்தது. வாணிக்குருவி சிண்டு கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிட்டு அழ ஆரம்பிச்சது. ஏய் சிண்டு, எனக்கு எவ்வளவு உறவினர்கள் இருக்காங்க தெரியுமா? ஆனா அவங்க நாங்க கஷ்டப்படுறோம்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட எங்களுக்கு உதவி பண்ணதில்ல. நாங்க அனாதைன்னு சொல்லிட்டு எங்களை கிண்டல் பண்ணுவாங்க. நீ யாருன்னு கூட தெரியாது. நான் உன்னை முன்ன பின்ன கூட பார்த்ததில்ல. நீ நேத்து எனக்கு உதவி பண்ண, இன்னைக்கு என் தம்பிக்கு பணத்தை கொடுத்து உதவி பண்ற. நீ ஏழையா இருந்தாலும் ரொம்ப நல்லவனா இருக்கப்பா. இதுக்கப்புறம் நீ தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. உன் பணத்தை இன்னும் கொஞ்ச நாள்ல நான் எப்படியாச்சும் திருப்பி கொடுத்துறேன்பா. என் தம்பிக்கு உடல்நிலை சரியான உடனே. சரி வாணி, எனக்கு இப்போதைக்கு பண தேவையெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ உன் தம்பியோடைய மருத்துவ செலவுக்காக இன்னும் பணம் வேணும்னாலும் கேளு, நான் தரேன். எனக்கு தான் கூட பிறந்தவங்கன்னு யாரும் இல்லை, அம்மா அப்பான்னு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு பிச்சையே எடுக்கிற உனக்கு தம்பின்னு ஒருத்தர் இருக்கான். நீயாச்சும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். இதுக்கப்புறம் நீ இந்த இருண்ட காட்டுக்கெல்லாம் வந்து மரத்தை தனியா வெட்டிட்டு இருக்காத. சரிவாணி, எனக்கு நேரம் ஆகுது, நான் வேலைக்கு போகணும், போயிட்டு வரேன். அங்கிருந்து கிளம்பிய சிண்டு பக்கத்துல இருக்க பறவைகள் வாழற கிராமத்துக்கு போயிட்டு யாசகம் பெற்றது. மாலை நேரமும் வந்தது. வழக்கம் போல சிண்டு வீட்டுக்கு திரும்ப ஆரம்பிச்சது. எல்லா இரவுகள் போலயும் அன்னைக்கு இரவும் யாசகம் பெற்ற பணத்தை எல்லாம் ஒரு வெள்ளை துணி பையில போட்டு கட்டி அந்த பண மூட்டைய அதனுடைய அலமாரியில கொண்டு போய் வச்சுட்டு மூட்டைகளை எண்ணிட்டு தூங்க ஆரம்பிச்சது சிண்டு. தூங்கிட்டு இருந்த சிண்டு நேத்தே பண மூட்டையோட எடை குறைஞ்ச மாதிரி இருந்தது. இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லி அலமாரியை திறந்து பண மூட்டையை கொண்டு வந்தது. ஐயோ சிவபெருமானே, இன்னைக்கும் இந்த பண மூட்டையோட எடை குறைஞ்ச மாதிரி இருக்கே. நான் கஷ்டப்பட்டு யாசகம் பெற்ற பணம்லாம் எங்க போகுதுன்னே ஒன்றும் புரியலையே. அப்படின்னு சிண்டு அழுது புலம்பிக்கிட்டு இருந்தது. அடுத்த நாள் சிண்டு எறும்பு பக்கத்து கிராமத்துல இருக்க விலங்கு கிட்ட யாசகம் பெறலான்னு சொல்லிட்டு தட்டை எடுத்துக்கிட்டு போச்சு. இத தூரத்துல இருந்து பார்த்த வாணிக்குருவி சிண்டு இருக்க திசையை நோக்கி பறந்து வந்தது. என் உயிர் தோழா, நீ எதுக்கு சோகமா இருக்க? நேத்து நீ யாசகம் பெற இந்த வழியா வரவே இல்லையே. உனக்காக நான் ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்தேன். சரி, நீ எதுக்கு சோகமா இருக்கன்னு என்கிட்ட சொல்லு. நான் கண்டிப்பா உனக்கு உதவி பண்ணுறேன். என் உயிர் தோழி வாணியே, நான் தினமும் யாசக பெற்ற பணத்தை எல்லாம் 3 துணிப்பைகள்ல கட்டி வைக்கிறது வழக்கமா வச்சுட்டு இருந்தேன்.
எனக்கு படிப்பறிவு இல்லைன்றதுனால எனக்கு பணத்தோட மதிப்பு தெரியாது. ஆனா அதனுடைய எடை எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியும். கொஞ்ச நாளாவே நான் கட்டி வைக்கிற பணத்தோடைய எடை குறைஞ்சிக்கிட்டே வருது. என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ரொம்ப நேரமா யோசிச்ச வாணிக்குருவி சிண்டு எறும்புக்கு ஒரு ஐடியாவை கொடுத்தது. வாணிக்குருவி சொல்ற எல்லா விஷயத்தையும் ரொம்பவே கவனமா கேட்டுட்டு இருந்தது சிண்டு எறும்பு. வாணிக்கிட்ட பேசின சந்தோஷத்துல சிண்டு பக்கத்து கிராமத்துல இருக்க விலங்கு கிட்ட போயிட்டு யாசகம் பெற்றது. யாசகம் பெற்ற சிண்டு எறும்பு மாலை நேரமானதுனால வீட்டுக்கு திரும்பியது. திரும்புற வழியில ஒரு கடையை பார்த்தது. அப்போ வாணி சொன்ன விஷயத்த பத்தி யோசிச்சு பார்த்தது. உடனே அந்த வண்டி கிட்ட ஒரு முழம் கழுத்துடைய விலை என்னன்னு கேட்டது. இங்க பருப்பா எறும்பு தம்பி, என்ன இந்த அக்கா அப்படி கேக்குறனே தப்பா நினைக்காதப்பா. நீ பார்க்கறதுக்கு என் தம்பி மாதிரியே இருக்க. அதனால தான் உனக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன்ப்பா. பிச்சை எடுக்கிறதும் ஒரு தொழில் தான். அதுக்காகலாம் நீ சூசைட் பண்ணிக்கணும்னு நினைக்காத. ஐயோ வண்டக்கா, நான் சூசைட் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் கைத்த கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு சிண்டி எறும்பு அதுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் வண்டுக்கிட்ட சொன்னது. சிண்டு சொல்கிற எல்லா விஷயத்தையும் வண்டு பொறுமையாக கேட்டது. சிண்டு கயிற்றை வாங்கிக்கிட்டு மனசுக்குள்ள முணுமுணுத்துக்கிட்டே நடக்க ஆரம்பிச்சது. சிண்டு சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்து தன்னுடைய வழக்கமான வேலைகளெல்லாம் செஞ்சது. வாணி சொன்ன மாதிரியே அந்த கயிற்றுடைய ஒரு முனையை தன்னுடைய கால்லையும் மற்றொரு முனையை அலமாரியில் இருக்க பணப்பையிலையும் கட்டிட்டு தூங்க ஆரம்பிச்சது. சிண்டு எறும்பு தூங்க ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலே அதனுடைய கால்களில் கட்டியிருந்த கயிறு ஆட ஆரம்பித்ததுனால சிண்டு எறும்பு சந்தேகத்தோடு தன்னுடைய பண அலமாரியை திறந்து பார்த்தது. அப்போது சிண்டு எறும்புக்கு ஒரே அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா அது உள்ள ஒரு எலி நின்றுட்டு இருந்தது. சிண்டு எறும்பு பார்த்த அதிர்ச்சியில் எலியோடைய மடியில் இருந்த ஒரு நாணயம் கீழே விழுந்தது. ஐயோ, இந்த முட்டா பையன்கிட்ட கையும் களவாக மாட்டிக்கிட்டேனே. சரி, எதனா ஒன்று சொல்லி சமாளிக்க வேண்டியது தான். யார் நீங்கள்? எதுக்காக என்னுடைய பண அலமாரிக்கு தினமும் வந்து பணத்தை திருடிட்டு போகிறீங்க? நானே கஷ்டப்பட்டு வீடு வீடாக போயிட்டு யாசக பெறுறேன். ஐயோ தம்பி, இது உன்னுடைய பண அலமாரியா? நான் என்னுடைய பண அலமாரின்னு நினச்சிட்டு பணத்தை எடுத்துட்டேன்பா. எனக்கு வயசாயிடுச்சுல்ல, அதனால் மூளை கொஞ்சம் மங்கி போயிடுச்சு. தப்பாக நினைக்காதப்பா அப்படின்னு ஜில் ராணி எலி சாமர்த்தியமாக எறும்புகிட்ட பேசியது. இங்கே பாருங்க, உங்களை வயசானவங்கன்னு நினச்சிட்டு நான் மரியாதையாக பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் என்கிட்டயே போய் சொல்லி சாமர்த்தியமாக தப்பிக்கலான்னு பார்க்குறீங்கல்ல. உங்களை நான் சும்மா விட மாட்டேன். இப்போவே போலீஸை உடனே கூப்பிடுறேன். ஐயோ தம்பி, போலீஸை எல்லாம் கூப்பிடாதப்பா. நான் வயசானவப்பா. எனக்கு உங்க அம்மா வயசு இருக்கும். என்னால இந்த வயசுல எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் களியெல்லாம் சாப்பிட முடியாதுப்பா. அது மட்டும் இல்லாம நான் இருக்க போறது 3 மாசமோ 4 மாசமோ. எனக்கு வர சுகரு, பிபின்னு பல வியாதிகள் இருக்கு. நீ அதனால இந்த அப்பாவி ஜீவனை கொஞ்சம் பரிதாபப்பட்டு மன்னிச்சு விட்டுருப்பா, ஒரு முறை மட்டும். இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க இன்னொரு பக்கம் வாணி போலீஸை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தது. இந்த லேடி தான் உங்கள் வீட்டில் திருடனதா? ஏய் திருட்டு லேடி, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. நீ தானே 5 வருஷத்துக்கு முன்னாடி கரடியோட தோட்டத்தில் இருந்த கரும்பெல்லாம் திருடிட்டு போயிட்டு பக்கத்து ஊரில் விற்றது. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். கொஞ்ச நாள்லே வாணியோடைய தம்பி சுப்புவுக்கு கால் சரியானதுனால வாணியும் சிண்டுவும் ஒரு கோவிலில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்பவே சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. யாருமே இல்லாத அனாதை சிண்டுவுக்கு ஒரு குடும்பம் கிடைச்சிருச்சு.